நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் யார் அந்த 13 பேர், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒபிலா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. திருச்செந்தூர் ஒரு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதி. அங்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீன்வளத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். திருச்செந்தூரில் 2016 நாம் தமிழர் கட்சி 2041, 19 7317, 21 15,063, 24 14,658 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் திருச்செந்தூர் தொகுதியில் வாங்கியிருக்கு. அதே போல் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திவ்ய பாரதி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். 2016 1437, 19 5887, 21 11,076, 24 17,599 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி, அங்கு லோகேஸ்வரி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அங்கு 2016 524, 19 4579, 21 9000, 24 11,501 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு. அதே போல் கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதி, அங்கு நாகம்மாள் அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். அதே போல் 2016 1181, 19 5949, 21 16,474, 24 12,129 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதே போல் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, அங்கு இளைய நகுலன் அவர்களை சீமான் அவர்கள் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். 2016 1946, 19 7841, 21 14,823, 24 24,262. அதே போல் சங்கராபுரம் ரமேஷ் பெருவழுதி அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. BA MBA படித்தவர், IT பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். 2016 663, 2019 4400, 2021 9873, 24 9951. அதே போல் வேலூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு கார்த்திக் விஜயசங்கர் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1639, 19 4914, 21 8530, 24 8909. அதே போல் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, அங்கு அருண் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1713, 19 5252, 21 12,944, 24 12,426 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆவடி சட்டமன்ற தொகுதி, அங்கு முனைவர் புனிதா சண்முகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அறிவியல் ஆய்வறிஞர், MSc PhD படிச்சிருக்கிறாங்க. 2016 4301, 19 17,687, 21 30,087, 24 27,790. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரக்கூடிய சூலூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு ராஜசேகரன் சூரப்பன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 2873, 19 9693, 21 17,897, 24 19,247. அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, அங்கு C லோகநாதன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1469, 19 6303, 21 10,294, 24 13,858. 216 ஸ்ரீவைகுண்டமில் சண்முக சுந்தரம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 2113, 19 6012, 21 12706, 24 17571.
அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு சிந்து எழிலரசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கே 2016 3441, 19 13,928, 21 22,034, 24 27,257 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கு. இந்த 13 வேட்பாளர்கள் தான் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 100 வேட்பாளர்களுக்கான காணொலி போட்டிருக்கோம். அதே போல் 10 வேட்பாளர்கள், இப்போ ஒரு 13 அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் 123 வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி அறிவித்து இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் கலந்து கொள்கிற கலந்தாய்வு கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் எல்லாம் வேட்பாளர்கள் அறிவிப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய அரசியல் கட்சிகள் இஸ்லாமியர்கள் குறித்து பேசுவாங்க, பெண்களுக்கான விடுதலை குறித்து பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கான பங்களிப்பை கொடுக்க மாட்டாங்க. பங்களிப்பு மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்க மாட்டாங்க. இவங்களே அவங்களுக்கான குரலாக பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய வழிகளை, அவங்கவுங்கள பட்ட கஷ்டத்தை அவங்கவுங்க சொன்னாதான் சரியாக இருக்கும். அந்த மாதிரி எனக்காக இன்னொருவர் பேசலாம், எனக்காக யார் வேணாலும் பேசலாம். ஆனால் என்னுடைய வழியை நான் பகிரும்போது தான் அது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காகவோ பெண்களுக்காகவோ திமுக அதிமுக பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கல. இஸ்லாமியர்களுக்கான வேட்பாளர்களை எத்தனை பேர் நிறுத்துவாங்கன்னா ரொம்ப குறைவான இடங்களில் தான் நிறுத்துவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி நிறைய இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பை இந்த வாட்டி கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்கள பொது தொகுதிகளில் திமுக அதிமுக ரொம்ப ரேராக தான் நிறுத்தியிருக்கிறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் அதை செய்கிறார். ஒரு பழங்குடியின பெண்ணையே பழனி போன்ற ஒரு பொது தொகுதியில் வேட்பாளராக இந்த முறை அவர் நிறுத்தியிருக்கிறார். அதே போல் திமுக அதிமுகவில் ஒரு குறிப்பிட்ட சில சாதிகள் தான் பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடைநிலை சாதிகளாக இங்கே இருக்கக்கூடிய பிசி எம்பிசியில் வரக்கூடிய பெரும்பான்மையான சாதிகள் தான், ஒரு சில ஜாதிகள் தான் அதில் பயனடைகிறாங்க. அவங்க தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டும் வராங்க. நிறைய சாதிகள் அதில் புறக்கணிக்கப்பட்ட சாதிகளாக இருக்குது. அந்த மாதிரியான சமூகங்களை தேடி தேடி அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றதில் சீமான் அவர்கள் முயற்சிக்கிட்டு வராரு. தொடர்ச்சியாக 2016 21 அதை பண்ணார். இந்த 26 அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தனித்து போட்டி அப்படின்ற நிலைப்பாடில் 5வது தேர்தலையும் உறுதியாக சீமான் அவர்கள் இருக்கிறார். 2016 19 21 24 ஆகிய 4 தேர்தல்களில் அந்த நிலைப்பாட்டில் சந்தித்து அவர் வளர்ச்சியை தான் பெற்றுக்கிட்டு வர்றாரு. 26 அதே நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறார். விஜய் என்ற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவர் 2019 சரி, 21 சரி, 24 சரி, அவர் சந்தித்த தேர்தல்களெல்லாம் வளர்ச்சி ப்ளஸ் அப்பயும் ஒரு புதிய ஃபோர்ஸ் இருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். 2019 கமலஹாசன் வந்தார், 2021 கமலஹாசன், டிடிவி தினகரன் இருந்தாங்க, 2024 அண்ணாமலை அவர்கள் இருந்தார், 2026 அந்த இடத்துல இப்போ விஜய் இருக்கிறார். ஆனால் சீமான் கான்ஸ்டண்ட்டாக அந்த தனித்து போட்டி, 3வது அணி அப்படின்ற விஷயங்களில் அவர் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கிறார். என்ன ஊடகங்கள் அவரை மற்றவையிலே இன்னும் வச்சிருக்கிறார். மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுவிட்டார். ஸோ இனி வரும் காலங்களில் ஊடகங்கள் எவ்வாறு நாம் தமிழர் கட்சியை அணுகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் பாதி கூட சீமான் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அதுதான் அதில் ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம். ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் இந்த 2026 தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.